இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப்பு. அதாவது சூப்புன்னா இது சாதாரணது கிடையாதுங்க. அவ்வளவும் ஒவ்வொரு பொருளும் இதில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம சேர்த்துருக்கோம். இதில் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ஹியூமோக்ளோபின் லெவல் மட்டும் கிடையாது, இதில் எண்ணற்ற பலன்கள் நிறையவே இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை உடனே தணிக்கக்கூடியது, மலச்சிக்கலை நீக்கக்கூடியது, கை கால் உடம்புல எல்லாம் வலி அதெல்லாமே நீக்கிடும். அதே மாதிரி ரத்த சோகை உள்ளவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பற்களுக்கு நல்ல உறுதியாக இருக்கக்கூடியது, முடியல் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியது, நரமுடி சீக்கிரம் வராது. அதே மாதிரி தோல் நோய் எதுவும் நமக்கு அண்டாது. வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண் இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, கீரையை சூப்பாவோ அல்லது கூட்டாவோ நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணிகளும் தாராளமாக இந்த சூப்பை குடிக்கலாம். கீரையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதிகமாக தாய்ப்பால் சுரக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதுமாரி ஆஸ்துமா, மார்பு சளி, சுவாச கோளாறு பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து சாப்பிடலாம். ஸோ ஆண் பெண் 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ தொடர்ந்து சாப்பிடும்போது குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. சரி வாங்க இப்போ எப்படி சூப்பு போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 4 கப் அல்லது 5 கப் அளவுக்கு தண்ணீரை கொதிக்க வைங்க. தண்ணீர் கொஞ்சம் சூடான உடனேயும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாத்தையுமே போட்டுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும் எல்லாமே. இது கூட 6-7 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சேர்த்துக்குங்க. இதோட சின்ன பொடிசாக நறுக்குன ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிடுங்க. இதில் எல்லாம் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இந்த சாரெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் இதில் புதினா இலைகளும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளும், இது கொஞ்சம் போதும், ரொம்ப நிறைய வேணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா புதினா இலைகளை நம்ம இந்த சீசனில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை சார் மாதிரி இதை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே கொதித்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம இந்த முருங்கைக்கீரையை சேர்க்குறோம். முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா ஒரு கசப்பு சுவை கொடுக்கும். அப்படின்றதுனால கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்கக்கூடிய அளவுக்கு அதில் போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா சாறு ஃபுல்லாக இறங்கட்டும். ஸோ இது நல்ல வாசனை வரும், கீரையோட வாசனை. அந்த அப்புறம் நம்ம சேர்த்துருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு வாசனை, கலரே நல்ல சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதெல்லாம் நம்ம பொடிசாக நறுக்கணும் அப்படின்றத அவசியம் இல்லை. ஏன்னா இதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி தான் பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். இப்படியே சாராவும் குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் இறங்கினதுக்கப்புறம் இதை ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டி நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த கீரைகள் எல்லாமே அப்படியே முழுசாக இருக்குது, பூண்டு அப்படியே இருக்குது. அதை கொஞ்சமாக நம்ம மிக்சியில் இந்த தண்ணியே ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த கீரையோட சத்துக்களையும் நம்ம வேஸ்டாக்க தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்கள்லாம் இப்படி முழுசாலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் பொடியாக போட்டாலும் கீரைனாலே ஒரு அலர்ஜி பிள்ளைங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதில் உள்ள தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி எடுத்துட்டு இதையும் வடிகட்டி சாரை நம்ம குடிக்க போகிறோம். ஸோ இப்போ சூப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லாமே மூலிகை பொருட்கள் தான். அதாவது உடம்புக்கு ரொம்ப தேவையானது. மிளகை நம்ம உடம்புல டெய்லி சேர்த்துக்கிட்டோம்னா வயிற்றில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது
சுவாச பிரச்சனைகள் அப்புறம் மூளை செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி சீரகத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே அமிர்தம் தான். அதனால் அளவோடு சாப்பிட்ணும். செரிமான கோளாறு, வாய்வு தொல்லை உள்ளவங்க இந்த சீரகத்தை நம்ம டெய்லி குடிக்கும்போது ரொம்ப நல்லது. இதில் சேர்த்துருக்கிற மல்லியில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் B1, இரும்பு சத்து, கால்சியம் எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. சூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா வாரத்துக்கு 4-5 நாள் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். உங்கள் பசங்களும் இந்த கிளியராக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இது ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கோ அல்லது சாயந்தரம் ஒரு 5-6 மணி போல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க இது தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனை சரியாகும். கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் குடிக்கலாம். வெள்ளைப்படும் பாருங்கள், சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். அதனால் உடல் உபாதைகள் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்களும் இந்த சூப்பை வச்சு சாப்பிட்லாம். அதிகமாக கொட்டு தான் இந்த சூப் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் அழுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.